வணக்கம் நண்பர்களே. 2026 ஆடி மாத கிரக அமைப்புகளின்படி மிதுன ராசிக்கான பலன்கள். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். கிளியராக சொல்லணும்னா மாதத்தின் முற்பகுதிகள் ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் அப்படியே பாதகமாக மாறும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் பாதகமாக இருக்கும், ஆனால் மாதத்தின் பிற்பகுதிகள் சாதகமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் மாத கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் சூரியனை தவிர்த்து மற்ற எல்லா மாத கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. பட் இந்த அமைப்பு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது குருவோடு சேர்ந்து இருக்கிறாங்க, இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் செவ்வாய் பகை ராசியில் மாறுவாங்க, சுக்கிரன் நீச்சகதி அடைகிறாங்க. இதெல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் நடக்குது. ஸோ இந்த அமைப்பானது நல்லதையும் கெட்டதையும் கலந்த நிலைகளில் அது செயல்படுத்தும். ஸோ அதை தான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஒரு சிலருக்கு மாதத்தின் ஆரம்பத்திலே நல்லா இருக்கும், ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக ஆகும். ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய சுய ஜாதக ரீதியாக இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா விபரீத யோகத்தில் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதே போல் இந்த ஆடி மாதத்தில் நிறைய சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குறிப்பாக நீர் மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகும். வெள்ளம் வருவது, புயல் அடிக்கிறது, சூறைக்காற்று வீசுவது, இது சார்ந்த இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். இல்லைன்னா ஜென்ரலாகவே இந்த நீர் மற்றும் காற்று தொடர்புடைய விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. குறிப்பாக இதெல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்து ஆல்ரெடி இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாவதற்கு பலம் பெறுவதற்கே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்கள் இந்த ரெண்டு விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் மிதுன ராசிக்கு இந்த மாதங்களுடைய ராசினார் ராசியிலே ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்கிறாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் மற்றும் குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ராசியில் செவ்வாயினுடைய சேர்க்கை என்பதும் ஏற்படுது. இந்த அமைப்பானது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சிந்தனைகளில் ஒரு தெளிவான விஷயங்களை கொடுத்து காரியத்தில் சில குழப்பங்களை அது ஏற்படுத்தும். அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா பிரில்லியண்ட்டாக யோசிப்பாங்க. காரியம் செயல்பாடுகள் வகையில் கூட சிறப்பாகவே செயலாற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற உத்வேகத்தோடும் தைரியத்தோடும் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கான அந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கோக்குமாக்காகவே வேலை செய்யும். அதனால் எஃபர்ட் போடுற அளவுக்கு ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக கையாளுங்க. சும்மா எடுத்தவங்கன்னு எல்லா விஷயங்களையுமே தலையிட்டு தேவையில்லாத சிக்கல்களை வளர்த்து கொள்ள வேண்டாம். இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக கையாண்டாலே போதும். மற்றபடி இந்த மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான அமைப்புகளில் தான் இருக்குது. குறிப்பாக ராசி அதிபதி வலுப்பெற்ற நிலைகளில் செயல்படக்கூடிய அமைப்பு, மாதத்தின் பிற்பகுதிகளில் உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ஒரு சாதகமான நிலைகள் தான். நல்ல பொறுப்புணர்வோடும் புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் பரஸ்பரமாக செயல்பட்டு வருவீங்க. அதாவது ரொம்ப லூஸ் கொடுத்துடவும் கூடாது, ரொம்ப டைட் பண்ணவும் கூடாது அப்படின்னு ஒரு நடுநிலையோடு செயல்படக்கூடிய அந்த மனநிலை அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக செயல்படும். மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் சில விஷயங்களை கொஞ்சம் அவசரம் காட்ட நினைப்பீங்க. தேவையில்லாமல் திடீர்னு பொசுன்னு கோபம் வரக்கூடிய தன்மை, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் என்ன இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு மற்றவங்களை கேள்வி கேட்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாகும். அல்லது மற்றவங்களை சார்ந்து அல்லது மற்றவங்களை மையப்படுத்தி சில திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்னும் நினைப்பீங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் காரியம் கைகூடுறதுக்குள்ளே அது காலம் போக போக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குழப்பங்களையோ சங்கடங்களையோ அது ஏற்படுத்தான். என்னன்னா நம்ம அப்படி நினச்சோம், கடைசியில் பார்த்தா இது இப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு மாதிரி சில விஷயங்கள் போகலாம். அதனால் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக டீல் பண்ணக்கூடிய மைண்ட் செட் அப்படிங்கிற இந்த மாதம் தேவைப்படுது. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த மாதத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிடுவீங்க.
ஸோ அதனுடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்த மாதங்களில் வரும்பொழுது இந்த மாதிரியான இழுபறியான சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதத்துக்குள்ளேயே முடியக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் இந்த மாதம் செஞ்சுக்கலாம். இல்லை ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க. குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறது கூடும். குடும்பத்தில் சில முக்கியமான விஷயங்கள் காரியங்களில் அதிக கவனத்தோடு செயல்பட்டு வரும் செய்வீங்க. அது சார்ந்த விஷயங்கள் சில சாதகமாகவும் இருக்கும். ஓப்பனாக சொல்லணும்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கெட்டதுனா இருந்தாலும் கூட அந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படிங்கிற விஷயங்களாகத்தான் அது இருக்கும். ஸோ அந்த வகையில் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சாதகமான அமைப்புகளை இந்த மாதம் பார்த்துக்கிட்டு வருவீங்க. குடும்ப தேவைகள் அப்படிங்கிறதையும் பார்த்து பூர்த்தி செய்து வருவீங்க. குடும்ப உறவுகளுக்குள்ள வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இருக்கவே செய்யும். பட் அதே நேரம் குடும்ப உறவுகளை விட்டு கொடுக்காமலும் இருப்பீங்க. அதிலும் குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளுக்குள்ள இந்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அவங்க வகையில் விட்டு கொஞ்சம் நிதானமாக டீல் பண்ணுங்கள். மற்றவங்க விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும். திருமண வாழ்க்கை இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பட்டும்படாமல் தொட்டும்படாமல் இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மிதனத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஒரே வேவ் லென்த்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து குறிப்பாக குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது 2 பேருமே ஒத்துமையாக செயல்பட்டு வரவும் செய்வீங்க. திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் கொஞ்சம் சாதகமான நிலைகளை வேலை செய்யுது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சாதகமான நிலைகள் இருந்தாலும் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் ஒரு மாதிரி மந்தமாகத்தான் போய்கிட்டு இருக்கும். நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பார்த்து வரலாம். அதே போல் குழந்தைகளோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் வகையில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, பட் கொஞ்சம் இழுபறியான சமாச்சாரங்கள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். மாணவருடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் சிறப்பாகவே செயல்பட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவருடைய நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிற இந்த மாதம் உருவாகுது. கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த எல்லா விஷயங்கள்லையுமே மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆக்டிவாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பட் மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுக்காதீங்க. அவசரப்பட்டு சில காரியத்தில் இறங்காதீங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை பண்ணி செயல்படுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதத்துக்குள்ளேயே முடிகிற விஷயமாக இருந்தது அப்படின்னா அது ஓகே, கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தாலும் செயல்படுத்தி முடிச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் லாங் டேர்ம் ஆகும் அப்படின்னா அதை கொஞ்சம் பொறுமையாக தான் டீல் பண்ணி ஆகணும். அதனால் மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கெரியர் ரிலேட்டடாக நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷனில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது வருது போகுது அப்படின்னா அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கிளியராக அனலைஸ் பண்ணி செயல்படுங்க. ஏன்னா மாதத்தின் பிற்பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் உங்களுடைய இன்ட்யூஷன் அப்படிங்கிறது சிறப்பாக செயல்படும். பட் அதே நேரம் உங்களுக்கான டென்ஷன் அப்படிங்கிறதும் அதிகரிக்கவே செய்யும். ஸோ மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி செயல்படணும். இல்லை அப்படின்னா கோபம் டென்ஷன் அப்படிங்கிறது அதிகரிக்கவே ஆரம்பிக்கும். ஸோ பதறிய காரியம் சிதறி போகும் அப்படிங்கிற மாதிரி சில சிக்கல்கள்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மிதனராசிக்காரன் கெரியர் ரிலேட்டடாக மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ மாதத்தின் முற்பகுதிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுசரணையாகவே இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வரவு செலவுகள் ஈக்குவலாகத்தான் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை நிதானமாக செயல்படுங்க. எதுவாகனாலும் கணக்கு வழக்குகளோடு செயல்பட்டு வாங்க. மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வரவுகள் அப்படிங்கிறதும் உண்டு, செலவுகள் அப்படிங்கிறதும் உண்டு. குறிப்பாக இந்த காசு பண்ண விஷயங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் காசில் குறியாக தான் இருப்பீங்க. ஸோ இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. கொடுப்பதும் சரி வாங்குவதும் சரி. சொத்து சுகங்கள் இந்த அசட் சார்ந்த விஷயங்கள் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு அனுசரணையாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த மாதம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.